ஆடி மாதம் தொடங்கிவிட்டாலே அது பண்டிகைகளின் காலம்தான். ஆடி மாதம் ஆரம்பித்து விட்டால் அம்மன் கோவில்களிலெல்லாம் திருவிழா கோலமாக இருக்கும். கூழ் காய்ச்சி ஊர்த்துவது, அம்மனுக்கு அலங்கார அபிஷேகங்கள், ஆராதனைகள் செய்வது என்று பல்வேறு விதமான பண்டிகைகள், திருவிழாக்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். அதற்கு பிறகு வரிசையாக பண்டிகைகள் எல்லாம் வரிசை கட்டி ஒவ்வொன்றாக வர ஆரம்பித்துவிடும். கோகுலாஷ்டமி, பிள்ளையார் சதுர்த்தி, நவராத்திரி, வீட்டுக்கு வீடு கொலு வைக்கிறது அப்படின்னு அப்படியே தீபாவளி போகும். தீபாவளிக்கு பிறகு பொங்கல் வரும். இப்படி வரிசையாக பண்டிகைகள் போய்கிட்டே இருக்கும். ஆடி மாதம் தொடங்கிட்டா அதுலேருந்து வரிசையாக தை மாதம் வரைக்கும் பண்டிகைகளின் காலம்தான். வரிசையாக போய்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான பண்டிகைகள் ஒன்றுதான் முப்பெரும் தேவியரை வழிபடக்கூடிய நவராத்திரி பண்டிகையாகும். இந்த நவராத்திரி காலத்தில் வீட்டுக்கு வீடு கொலு வச்சு கொண்டாடுவாங்க. வசதி உள்ளவங்க வீட்டில் 10 படி, 15 படி, 20 படி அப்படியெல்லாம் பெருசாக வைப்பாங்க. கோலாகலமாக இருக்கும். கொஞ்சம் மிடில் கிளாஸில் ஒரு 6 படி 8 படி இப்படி வச்சு கொண்டாடுவாங்க. அதாவது படினா அந்த படிகளை எல்லாம் அடுக்கி அதில் பொம்மையெல்லாம் வரிசையாக அடுக்கி கொண்டாடுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, தெருவில் குடியிருக்கிற மற்றவங்க, ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் கூப்பிட்டு கொலுவை பார்க்க சொல்லுவாங்க. வெத்தலை பாக்கு, தாம்பூலம் கொடுப்பாங்க. முடிஞ்சவங்க ஒரு சுண்டல் இந்த மாதிரியெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. கொஞ்சம் வசதியானவங்க வீட்டில் வரக்கூடிய அந்த சுமங்கலி பெண்களுக்கெல்லாம் ஒரு கிஃப்ட்டும் கொடுப்பாங்க. இப்படி ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்கும். முப்பெரும் தேவியரை வழிபட்டால் வாழ்க்கையில் எல்லா நலன்களும் கிடைக்கும் என்பது நம்முடைய இந்து மதத்திலே வழி வழியாக வரக்கூடிய ஒரு நம்பிக்கை. அதனால் இந்த பொம்மைகளை வாங்கி கொலுவில் அடுக்கி வச்சு சுமங்கலி பெண்களை வரவழைச்சு வெத்தலை பாக்கு, தாம்பூலம் கொடுக்கறது வழக்கம். இந்த நவராத்திரி விழா எப்படி ஏற்பட்டது, இதனுடைய முக்கியத்துவம் என்ன, இதை விரிவாக காண்போம். அதுக்கு முன்னால் உங்களுக்கு ஒன்று சொல்லணும். சென்னையில் மேற்கு மாம்பலத்தில் ஆரியக்கவுடா ரோட்டில் குமரன் அனுகிரகா திருமண மண்டபத்தில் மிக பிரம்மாண்டமாக கொலு பொம்மைகள் விற்பனைக்கு வச்சுருக்காங்க. நீங்கள் பொம்மைகள் வாங்கணும்னு போனால் அங்கே வேணுங்கிற பொம்மையை வாங்கிக்கலாம். எல்லா விதமான பொம்மைகளும், சின்ன பொம்மையிலேருந்து பெரிய பொம்மை வரைக்கும் எல்லாமே அங்கே இருக்குது. நான் போய் பார்த்து வியந்து போனேன். அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், பார்த்து உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ வேணுங்கிறத வாங்கிக்கலாம். காய்கறிகள் மாதிரி, பழங்கள் மாதிரி, குட்டி குட்டி பொம்மைகள், பெரிய சைஸ் பொம்மைகள், மீடியம் சைஸ் பொம்மைகள் என்று பல்வேறு விதமான பொம்மைகளும் அங்கே இருக்கின்றன. நீங்கள் நேராக போங்களேன். ஏன்னா இப்போ இந்த வீடியோவில் எல்லாத்தையும் காமிச்சிருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை போய் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. மறந்துடாமல் நம்ம ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பயனுள்ள பல பதிவுகளை நான் போட்டுக்கிட்டே வர்றேன். கோயில்களை பற்றி, மகா பெரியவரை பற்றி, இந்த மாதிரி கொலு மாதிரி பண்டிகைகளை பற்றி எல்லாம் போட்டுக்கிட்டு வர்றேன். நீங்கள் நம்ம ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த கொலு பற்றின வீடியோவை கடைசி வரைக்கும் விடாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன பொம்மை இருக்குது, எதை நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேயா? இதுக்கு பிறகு இந்த நவராத்திரியை பற்றின ஒரு விஷயத்தை வரிசையாக சொல்ல போகிறேன். புரட்டாசி மாதம் ஒரு புனிதமான மாதமாகும். கன்னிராசியில் சூரியன் பிரவேசிக்கும் இந்த மாதத்தில் பெண் தெய்வ வழிபாட்டால் பெருமை சேரும் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறாங்க. எனவே சக்தி வழிபாட்டால் சஞ்சலம் தீர்க்கும் மாதமான புரட்டாசியில் வரும் நவராத்திரி விழாவை கொண்டாடினால் நலம் யாவும் வீடு தேடி வந்து சேரும் என்பது நம்பிக்கை. ஆக்கல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழிலும் காரணமாக விளங்கும் தெய்வங்களான சிவன், பிரம்மா, விஷ்ணுவின் துணைவியர்களான துர்கா, சரஸ்வதி, லட்சுமி ஆகிய தெய்வங்களை பூமாலை சூடியும் பாமாலை பாடியும் வழிபட்டால் பிரச்சனைகள் அகலும், பொருள் செல்வம் கூடும், வாழ்க்கையிலே சங்கடங்கள் நீங்கி வெற்றி வாய்ப்புகள் அமையும், நோய் நொடியெல்லாம் நீங்கும் என்பது ஐதீகம். அந்த அடிப்படையில் உருவானதுதான் இந்த நவராத்திரி விழா. சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி என்று சொல்லுவார்கள். அதேபோல அம்பிகையை கொண்டாடக்கூடிய உகந்த நாட்கள் தான் இந்த நவராத்திரி ஆகும். நவராத்திரி என்பது 9 நாட்கள்
வீட்டிலே கொலு வைத்து இந்த முப்பெரும் தேவியரையும் வழிபடக்கூடிய ஒரு பண்டிகையாகும். நவம் என்றால் 9, ராத்திரி என்றால் இரவு என்று உங்களுக்கு தெரியும். 9 இரவுகளிலே அம்பிகையை கொண்டாடி விரதமிருந்து வழிபட்டு வந்தால் பொன்பொருள் சேரும், வாழ்வில் எல்லா நல்லதும் நடக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் தொடங்கி 9 நாட்கள் நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு நவராத்திரி விழா புரட்டாசி மாதம் 6ஆம் நாள், அதாவது 22/9/2025 அன்று ஆரம்பமாகிறது. அன்றைய தினம் முதல் இல்லங்களிலும் ஆலயங்களிலும் கொலு வைக்க தொடங்குவார்கள். 30/9/2025 அன்று துர்காஷ்டமி, 1/10/2025 அன்று சரஸ்வதி பூஜை, 2/10/2025 அன்று விஜயதசமி நிகழ்வோடு நவராத்திரி முடிவடைகிறது. இந்த நாட்களில் முப்பெரும் தேவியரை வழிபட்டால் ஒப்பற்ற வாழ்க்கை அமையப்பெறும் என்பது நம்பிக்கை. ஒருவர் வாழ்க்கையிலே கல்வி, செல்வம், வீரம் மூன்றும் இருந்தால்தான் கல்வியால் ஈட்டிய செல்வத்தை காப்பாற்றி வைத்துக்கொண்டு வாழ்க்கை நடத்த இயலும். எனவேதான் வீரம் தரும் துர்காதேவியை முதல் 3 நாட்களும், செல்வம் தரும் லட்சுமியை அடுத்த 3 தினங்களும், கல்வி செல்வம் தரக்கூடிய சரஸ்வதி தேவியை அடுத்த 3 நாட்களும் முறையாக பூஜை செய்து வழிபட வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள். அவ்வாறு வழிபட்டால் இல்லத்திலே சுப நிகழ்வுகள் ஏராளமாக நடைபெறத் தொடங்கும் என்பது முன்னோர் வாக்கு. தேவியின் அருள் கிடைக்க தேவர்கள் கடும் தவம் செய்தனர். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி ஆகிய 3 சக்திகளின் பேரருளையும் பெற முயற்சி எடுத்தார்கள். தேவர்கள் உடலை அசைக்காமல் தவம் செய்த நாட்களில் எல்லா வஸ்துக்களும் அசையாமல் இருந்தன. அதன் நினைவாக கொலு வைத்து கொண்டாடுகிறோம். எனவே ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் தங்கள் இல்லங்களில் தங்களால் முடிந்தவரை ஒரு 4 பொம்மையாவது வைத்து கொலு வைத்து முப்பெரும் தேவியரையும் வழிபட்டால் உங்களுடைய வாழ்வில் உள்ள எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி, கஷ்டங்கள் நீங்கி, பிரச்சனைகள் நீங்கி, உங்களுடைய நியாயமான பிரார்த்தனைகள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். அந்த தேவியர்கள் நிறைவேற்றி வைப்பார்கள். எனவே நவராத்திரி நாளில் முப்பெரும் தேவியரை வழிபடுங்கள். உங்கள் அனைவருடைய வாழ்விலும் வளமும் நலமும் கூடி வாழ்வாங்கு வாழ வேண்டுமென்று ஞானபாரதம் உங்களை வாழ்த்துகிறது. அடுத்தாற்போல் அன்பர்களே, தொடர்ந்து நான் பேசிக்கொண்டே இருந்தால் நீங்கள் குருவில் உள்ள பொம்மைகளை பார்க்க இயலாது. எனவே சிறிய ஒரு இசையோடு குருவை அப்படியே காண்பிக்கிறேன். அன்பர்கள் அனைவரும் இந்த குமரன் அனுக்கிரகா திருமண மண்டபத்திலே அமைந்துள்ள குழு கண்காட்சியை, குழு பொம்மைகள் விற்பனையகத்தை சென்று பார்த்து ரசித்து உங்களுக்கு தேவையான விருப்பமான பொம்மைகளை வாங்கி கொண்டு வந்து கொலு வைத்து முப்பெரும் தேவியரை வழிபட்டு வளமோடு நலமோடு வாழ்க என்று வாழ்த்துகிறேன். நன்றி. மறந்துவிடாமல் எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதோ குழு பொம்மைகளின் கண்காட்சி தொடர்கிறது. வாழ்க வளமுடன். அழகான பொம்மைகளின் அணிவகுப்பு இதோ உங்களுக்காக கண்முன்னே பறந்து விரிகிறது. பார்த்து ரசியுங்கள். உங்களுக்கு பிடித்த பொம்மைகளை வாங்கிக் கொள்ளுங்கள். சென்று பாருங்கள்.
நவராத்திரி கொலு என்பது சக்தி வழிபாடு நடைபெறும் நவராத்திரி விழாவின் முக்கிய அம்சமாகும். இந்த விழாவில் வீடுகளிலும் கோவில்களிலும் படிக்கட்டுகளில் அழகிய பொம்மைகளை அடுக்கி வைத்து சக்தி தேவியான அம்பிகையை வழிபடுவார்கள். மனிதன் படிப்படியாக தன் ஆன்மீக சிந்தனைகளை வளர்த்து இறைவனுடன் கலக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதே கொலுவின் தத்துவமாகும். இந்த வழிபாட்டில் கல்வி, செல்வம், வீரம் ஆகிய மூன்றும் செழிக்கும் என நம்பப்படுகிறது. இந்த நவராத்திரி கொலுவின் முக்கியத்துவம் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். இது சக்தியின் பிரதிபலிப்பு ஆகும். கொலுவில் வைக்கப்படும் பொம்மைகள் பராசக்தியே சர்வ வல்லமை படைத்தவர் என்பதையும் உலகத்தில் எல்லாமும் சக்திமயம் என்பதையும் விளக்குகிறது. ஆன்மீக வளர்ச்சியையும் இந்த நவராத்திரி கொலு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. கொலுவில் உள்ள படிகள் மனிதன் ஆன்மீகத்திலே படிப்படியாக முன்னேறி இறுதியில் இறைவனுடன் கலக்க வேண்டும் என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது. இந்த கொலுவில் வைக்கப்படும் பொம்மைகள் பொதுவாக மண்ணால் செய்யப்பட்டதாக இருக்கும். காஞ்சி பரமாச்சாரியார் மற்றும் பல ஆன்மீக பெரியோர்களின் கூற்றுப்படி இந்த பொம்மைகள் அம்பாள் என்ற பெண் தெய்வத்தின் விஸ்வரூப தரிசனமாக கருதப்படுகிறது. இது பெண் தெய்வங்கள் எல்லாவற்றிலும் வியாபித்திருப்பதை வலியுறுத்துகிறது. கொலு வைக்கும் முறை என்ன? எப்படி கொலு வைக்கலாம்? அதை பற்றி தெரிந்து கொள்வோம். நவராத்திரிக்கு முந்தைய அமாவாசையன்று கொலு பொம்மைகளை அடுக்கி வைத்து வழிபடும் வழக்கம் உண்டு. பொதுவாக 3, 5, 7 அல்லது 9 படிகளில் கொலுவை அமைப்பது வழக்கம். கொலு வைத்துள்ள அறையின் ஒரு பகுதியில் நவதானியங்களை விதைத்து அவை முளைத்து வளர அனுமதிப்பதும் ஒரு பாரம்பரியம். அப்படி செழித்து முளைத்து வரும்பொழுது குடும்பத்துக்கு நல்லது, குடும்பத்தில் செழிப்பும் வளமையும் கூடும் என்பது ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. இனி கொலுவை பொம்மைகளில் ஒரு பார்வை பார்க்கலாம்.
நவராத்திரி என்பது தீமையை அழித்து நன்மையை உருவாக்கும் அன்னையின் வெற்றியை கொண்டாடும் ஒரு இந்து பண்டிகை ஆகும். இது 9 இரவுகள் நடைபெறும். இதில் துர்க்கை, லட்சுமி மற்றும் சரஸ்வதி ஆகிய சக்திகளை வணங்கி வீடுகளிலே கொலு பொம்மைகள் வைத்து படைத்து வழிபடுவது சிறப்பு. பெண்கள் இந்த நாட்களில் விரதமிருந்து அம்மனுக்கு பூக்களை சாற்றி இசை, நடனம் மற்றும் விருந்துகளுடன் கொண்டாடுவார்கள். அக்கம் பக்கத்திலே உள்ள சுமங்கலி பெண்களையும் சொந்தக்காரர்களையும் உறவினர்களையும் தங்களுக்கு தெரிந்த நண்பர்களையும் வீட்டுக்கு வரவழைத்து அவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கி சுண்டல் போன்றவற்றை நைவேத்தியமாக படைத்து அவற்றை வருபவர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு பழக்கமும் உண்டு. நவராத்திரி என்பது சக்தி வழிபாடு ஆகும். காக்கும், அழிக்கும், படைக்கும் ஆகிய 3 சக்திகளை கொண்ட அன்னையரை வணங்கக்கூடிய ஒரு வழிபாடாகும். தீமையின் மீது நன்மையின் வெற்றி, அசுரர்களை வென்ற துர்க்கை தேவியின் வெற்றியை கொண்டாடும் விதமாக இது அமைந்துள்ளது. 9 இரவுகள். சமஸ்கிருதத்தில் நவராத்திரி என்பதற்கு 9 இரவுகள் என்று பொருள். வீடுகளிலே கொலு பொம்மைகளை வைத்து வழிபடுவது நவராத்திரியின் முக்கிய அம்சமாகும். இது ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு சிறப்புகளுடன் செய்யப்படும். இசை மற்றும் நடனம் போன்றவையும் நடைபெறும். இந்த திருவிழா பாரம்பரிய இசை, பாடல் மற்றும் நடனத்துடன் மகிழ்ச்சியாக கொண்டாடப்படுகிறது. பெண்கள் இந்த நாட்களிலே விரதமிருந்து ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு வர்ண மலர்களால் அம்மனுக்கு மாலை சாற்றி வழிபடுவார்கள். நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை குழுவை பார்வையிடலாமா?
ஆன்மீக அன்பர்களே, குழுவை முழுவதுமாக பார்த்து ரசித்தீர்களா? உங்கள் வீட்டு குழுவுக்கு எந்தவித பொம்மைகளை எல்லாம் வாங்க வேண்டும் என்பதை முடிவு செய்து விட்டீர்களா? நவராத்திரி நாயகிகள் என்பவர்கள் நவராத்திரி பண்டிகையின் 9 நாட்களின் போது வணங்கப்படும் அன்னை துர்க்கையின் 9 வடிவங்களான நவ துர்க்கைகள் ஆவார்கள். மலைமகள், அலைமகள் மற்றும் கலைமகள் ஆகியோரின் வடிவங்களாக இந்த நாயகிகள் விளங்குகிறார்கள். இவர்கள் மனிதர்களின் 3 குணங்களான தமோ, ரஜோ மற்றும் சாத்விக குணங்களின் வடிவமாகவும் கருதப்படுகிறார்கள். இந்த 9 நாயகிகளையும் நவராத்திரி நாட்களில் முறையாக பூஜித்து வணங்குவதன் மூலம் அன்னை துர்க்கையின் அருளையும் செல்வத்தையும் கல்வித்திறனையும் பெறலாம் என்று கருதப்படுகிறது, நம்பப்படுகிறது. எனவே ஆன்மீக அன்பர்கள் தங்களால் முடிந்தவரை இந்த வருடம் உங்கள் வீட்டில் கொலு வைக்க முயற்சி செய்யலாமே. 6 படி, 8 படி, 10 படி, 4 படி என்று படிப்படியாக அடுக்கி பொம்மைகளை 10,000, 20,000, 50,000 ரூபாய்க்கு வாங்கித்தான் செய்ய வேண்டும் என்று அவசியமில்லை. ஆண்டவன், அந்த அன்னை அகிலாண்டகுடி பிரம்மாண்டனாகிய அம்பாள் நம்முடைய அன்பையும் பக்தியையும் முயற்சியையும் தான் பார்க்கிறாளே தவிர நாம் எவ்வளவு அலங்காரமெல்லாம் செய்கிறோம் என்பதை அவள் கவனிப்பதில்லை. எனவே உங்களால் முடிந்த அளவுக்கு 4 பொம்மையோ 8 பொம்மையோ 10 பொம்மையோ வாங்கி முதன்முறையாக குழு வைக்க ஆரம்பியுங்கள். முப்பெரும் தேவியரையும் அந்த நவராத்திரி நாயகியரையும் வணங்குங்கள். உங்களுடைய பிரார்த்தனைகளை அவர்களிடம் சொல்லுங்கள். உங்களுடைய துன்பமெல்லாம் பஞ்சாக பறந்து போகும். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும். எனவே ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் மறந்து விடாமல் இந்த வருடம் குழு வைத்து அதன் மூலம் துர்கா, சரஸ்வதி, லட்சுமி ஆகிய முப்பெரும் தேவியரின் அருளையும் பெற்று அதன் மூலம் பொருளையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று ஞானபாரதம் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறது. குழு நடக்கும் இடங்களுக்கெல்லாம் சென்று ஒரு முறை பார்த்து வாருங்கள். இந்த முறை முடியவில்லை என்றால் அடுத்த வருடமாவது குழு வைக்க முயற்சி செய்யுங்கள். இப்பொழுது அந்த நவராத்திரி குழுவுக்காக பொம்மைகளை விற்பனை செய்யக்கூடிய இடங்களுக்கு சென்று அந்த பொம்மைகளை பார்வையிடுங்கள். உங்களுக்கே ஒரு எண்ணம் வரலாம். அதன் மூலம் நீங்கள் முயற்சி செய்து குழு வைக்கலாம். உங்களுடைய துன்பங்கள் மாறலாம், இன்பங்கள் தேடி வரலாம். எனவே மறந்துவிடாமல் குழு வைக்க முயற்சி செய்யுங்கள். முன்னோர்கள் செய்த எதுவுமே வீணாகப் போவதில்லை. அவர்கள் இதையும் ஒரு அர்த்தத்தோடு தான் செய்கிறார்கள். எனவே நாமும் அந்த வழியிலே சென்றால் நம்முடைய வீட்டிலும் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் தாண்டவமாடும். பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் குடிகொள்ளும். உங்களுடைய வம்சம் விருத்தியாகும். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். எனவே ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் இந்த முறை நவராத்திரி குழு வைத்து அந்த முப்பெரும் தேவியரின் அருளையும் பெற்று பொருளையும் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று ஞானபாரதம் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறது. நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனல் உங்களுக்காக தொடர்ந்து பல பயனுள்ள பதிவுகளை போட்டு வருகிறது. அது உங்களுக்கே தெரியும். எனவே மறந்து விடாமல் நம்முடைய ஞானபாரதம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதன் மூலம் நாங்கள் போடக்கூடிய அத்தனை பதிவுகளும் கோவில்கள் பற்றிய பதிவுகள், பெரியவர் பற்றிய பதிவுகள், எல்லா பதிவுகளும் உங்களை வந்து சேரும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நமது ஞானபாரதம் சேனலை தொடர்ந்து பார்க்கும் அத்துணை அன்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அனுமதாசன் ஐயா அவர்கள் எழுதி அகத்திய பெருமானுடைய அற்புதங்கள் விளக்கக்கூடிய நாடி சொல்லும் கதைகள் புத்தகங்களும், அதிசய சித்தர்கள், அகத்தியர் தரிசித்த திருத்தலங்கள், பலன் தரும் பரிகார தலங்கள் போன்ற புத்தகங்களும் எங்களிடம் கிடைக்கும். தங்களுடைய ஆன்மீக தேவைகளுக்கு, ஆன்மீக புத்தகங்கள் தேவைகளுக்கு அறந்தாங்கி சங்கர் பதிப்பகத்தை தொடர்பு கொள்ளவும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.